எல்லா வல்ல இறைவனை வேண்டி எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதால் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியை வணங்கி எல்லா வல்ல இறைவனையும் சிவசக்தியையும் விஷ்ணு லட்சுமியும் பிரம்மா சரஸ்வதியும் காயத்ரி தேவியையும் நவ கிரகங்களையும் திக்பாலர்களையும் மற்றும் முருகப்பெருமானையும் அஷ்டதிக்கு பாலர்கள் பஞ்சபூதங்களையும் வணங்கி நவகிரகங்களையும் மனைமையோடு வழங்கி இந்த வார பலன்களை இப்போது நம்ம பார்ப்போம். 9/12/2024 முதல் 15/12/2024 வரை, அதாவது 9/12/2024 திங்கட்கிழமை முதல் 15/12/2024 வரை உள்ள வார பலன்களை இப்போது 12 ராசிக்கும் பலன்களாக பார்ப்போம். மேசம், கேந்திர உபஜயங்களில் அனுகூல கிரகங்கள் சஞ்சரிப்பதால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதற்கு முன் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பாதகங்களுக்கு சாதகமான வழிமுறைகளை கைக்கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, முக்கியமான நபருடைய தொடர்பு, சுப விஷயம், எந்த ஒரு விவகார வியாச்சியங்களில் வெற்றி, சந்தோஷமான நிலைகள், சதிபதிகளுடைய சந்தோஷங்கள், குழந்தைகளுடைய விருப்பங்கள், உல்லாசமான பயணம், புத்திர பாக்கியங்கள் யாவுமே உங்களுக்கு குடும்பத்தில் களைகட்டக்கூடியதாகவே இருந்திடக்கூடும். இந்த வாரம் அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன், சொக்கநாதர், கல்லழகர். அதிர்ஷ்ட நிறங்கள் சில்வர் கிரே, சந்தனம். வலம் தரும் வாஸ்து திசைகள் வடகிழக்கு, தென்கிழக்கு. பணமுயற்சி கைகூடும் தேதிகள் 11, 12, 13. பரிகாரம் படிப்புக்கு உதவி செய்வது. ரிஷபராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான வாரம் இது. மழலை செல்வங்களால் உங்களுக்கு சிறப்புகள் ஏற்பட இருக்கின்றன மற்றும் எந்த வகையிலுமே உங்களை யாரும் எடை போட்டு விட முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய சாதனைகளோ சிறப்புகளோ பல காரிய முயற்சிகளோ பேசப்படக்கூடும். உங்கள் உடை, நடை, பாவனை எல்லோரையும் கவரக்கூடியதாக இருக்கும். பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நன்கு பரிணமிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. பெண்களை இணைத்து செய்யும் ப்ராப்பர்ட்டி, தொழில், லாபங்களை தரும். உங்கள் ஜீவனங்களில் கலை, அரசியல், காஸ்மெட்டிக்ஸ், உணவு, பூமி, பழுது நீக்கும் தொழில், டிராவல்ஸ், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு நன்மையே. அதிர்ஷ்ட தெய்வம் ரிஷப ஆரூடனார் அனுமான். அதிர்ஷ்ட நிறங்கள் இளம் பச்சை, கருப்பு. வலம் தரும் வாஸ்து திசைகள் கிழக்கு, மேற்கு. பணமுயற்சி கைகூடும் தேதிகள் 9, 10, 11. பரிகாரம் பழங்கள். மிதுன ராசி அன்பர்களே, சாதகமான கிரகங்கள் நிலை இல்லை, பாதகமான கிரகங்களாக இவ்வாரம் இருக்கின்றன. இதனால் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். பக்காவாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களை குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே ஒரு கூட்டம் உள்ளது, உஷார். முக்கிய ரகசியங்கள், விலையுந்த பொருட்கள், ஆவணங்கள், இன்சூர் பாதுகாப்பு, கணக்கு வழக்குகள் இவற்றையெல்லாம் நீங்கள் சரியாக கவனித்து கொள்ள வேண்டும். மற்றும் சரீரத்திலும் மருத்துவ ஆலோசனைகள் தேவை. முக்கிய விஷயங்களை தள்ளி போடுவதோடு முதலீடுகளும் வேண்டாம். கடன் வாங்குவதோடு நிர்பந்தமான நிலையாக இருக்க வேண்டும். எந்த வகையிலும் எதையும் செய்வதை சற்று பார்த்து செய்வதே நல்லது. பக்தி, ஜபம், தொழுகைகள், பரிகாரங்கள் உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும். இவ்வாறு அதிர்ஷ்ட தெய்வம் சரப்பேஸ்வரர், நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறங்கள் பிங்க், கத்தரிப்பு நிறம். வலம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு, வடக்கு. பணமுயற்சி கைகூடும் தேதிகள் 9, 10, 11, 12, 13. பரிகாரம் சரீர உதவிகள். கடகராசி அன்பர்களே, அனுகூல கிரகங்களின் சஞ்சாரத்தால் அதிர்ஷ்ட வாய்ப்பை அற்புதமாக பெறப்போகிறீர்கள். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதை நினைத்து பலருக்கும் சந்தோஷம். உங்களால் உங்களுக்கும் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் நன்மைகளே. சுப விஷயங்கள், ஸ்திர சொத்துக்கள், உயர் படிப்பு, தான் நினைத்த விஷயங்களில் ஈடுபடுவது, கடல் கடந்த பயணம், முக்கிய கடன்களை அடைப்பது, சரியாக எதையும் செய்வது யாவும் இந்த வாரத்தினுடைய நிலைகளாக உங்களுக்கு கைகூடும். அது மட்டுமல்ல, ஆண்களை பெண்கள் இணைத்து செய்யும் எந்த காரிய முயற்சிகளும் வீண் போகாது. கணவன் மனைவியுடைய நல்லிணக்கம், புத்திர பிராப்திகள், வெளியிடத்திலே புகழ், ஆள்பலம் யாவும் சாதகமே. அதிர்ஷ்ட தெய்வம் ராஜராஜேஸ்வரி, சண்முக பெருமாள். அதிர்ஷ்ட நிறங்கள் பல வர்ணங்கள், தூய வெண்மை. வலம் தரும் வாஸ்து திசைகள் வடமேற்கு, தெற்கு. பணமுயற்சி கைகூடும் தேதிகள் 12, 13, 14, 15. பரிகாரம் பச்சரிசி பொருட்களுடைய தானம். சிம்ம ராசி அன்பர்களே,
எந்த நிலையிலும் நீங்கள் ஏதுவாக இதமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, அதை மனதில் நிறுத்த வேண்டும். உங்கள் முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ தள்ளி போடுவதே நல்லது. குறிப்பாக அரசு, பிதிர்வழி, தனக்கு மேல் உள்ள அதிகாரிகள், பெண்கள் விஷயம், இதிலெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். பெண்களும் ஆண்கள் விஷயத்தில் சமயோஜிதமாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லை சண்டை சச்சரவுகளுக்கு அதிக இடம் உண்டு. அது மட்டுமல்ல, கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தங்களும் உங்களுக்கு உள்ளாகலாம். நெருப்பு, வனம், கால்நடை, பணம் புழங்கும் துறைகள், சுரங்கம், காவல், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பர் அண்டு ஐயனார். அதிர்ஷ்ட நிறங்கள் மெஜெண்டா, இளம் ஊதா. வளர்ந்தொரு வாஸ்து திசைகள் வடகிழக்கு, வடக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 14, 15. வழிபாடு உங்களுக்கு கோமாதாவை பூஜிப்பது, பசுவுக்கு உணவு தருவது. சந்திராஷ்டமம் 9 தேதியில் இருப்பதால் நீங்கள் எந்த வகையிலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லதே. கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரம் ஏற்புடையதாக இல்லை. அதனால் இதை மனதில் நிறுத்த வேண்டும். விழிப்புடன் இதில் இருக்க வேண்டும். எந்த வகையிலாவது உங்கள் உடைமைகளோ மற்றும் பல விஷயத்தால் மனவியாகுலமோ மறதி மந்த போக்குகளோ அகால உணவு உறக்கங்களோ ஏற்படலாம். பயணங்கள், கடன் காட்சிகள், அதிகாரிகளை சந்திப்பது மற்றும் முதலாளிகளிடத்தில் உங்களுடைய அணுகுமுறை, வேலைப்பளு, பணியாட்கள், சங்கம், பொது வாழ்க்கை, இதிலெல்லாம் நீங்கள் மிகவும் அலர்ட்டாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயங்களையும் இப்போதைக்கு வேண்டாம். குடும்பமோ தொழிலோ இதில் முக்கியமாக எடுக்கக்கூடிய நிலைகளை தள்ளி போடுவதே நன்மை. தன்னிலும் மேம்படக்கூடிய தயவும் இறையருளும் உங்களுக்கு இந்த வாரம் அவசியம் தேவை. அதிர்ஷ்ட தெய்வம் அஷ்டலட்சுமி, குரு தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறங்கள் கோல்டன் கலர், ஆழ்ந்த ஊதா. வளம் தரும் வாஸ்து திசைகள் வடகிழக்கு, கிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 9, 10. பரிகாரம் பொங்கல். சந்திராஷ்டமம் 11, 12 தேதிகள் இருப்பதால் மிக மிக எச்சரிக்கையாக இந்த 2 நாட்களிலும் இறை வழிபாடோடு நீங்கள் எதையும் கவனம் செலுத்த வேண்டும். துளாராசி அன்பர்களே, சாதகமான கிரகங்களுடைய சந்திப்பு பலவித சக்சஸ்களை உருவாக்கி தரும். பெண்களால் ஆண்களுக்கு அதிர்ஷ்டம் வருகிறது. காதல் விஷயங்களும் கைகூடும். கடன் கட்டுவது, ஏற்கனவே வைத்த பொருளையோ சொத்துக்களையோ திரும்ப பெறுவது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். விருந்து உபச்சாரங்களில் ஈடுபடுவதும் நன்மையே. தெய்வீக நிலை, திரவிய லாபங்கள், இதெல்லாம் உங்களுக்கு மன சந்தோஷத்தை தரும். கலை, அரசியல், வாகனம், மொபைல், வங்கி, ஆசிரியர், ஆன்மீகம், வீட்டிற்குரிய உபகரணங்கள், துணி, உணவு, இதனால் ஆதாயங்களே. எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்களை இணைத்து பெண்கள் செய்வதுதான் அவர்களுக்கு மிகவும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அதிர்ஷ்ட தெய்வம் தாயார் வெங்கடாஜலபதி, நடராஜர். அதிர்ஷ்ட நிறங்கள் தூய வெண்மை, இளம் சிகப்பு. வலம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு, தெற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 10, 11. பரிகாரம் திரவிய பொருட்கள். சந்திராஷ்டிரமம் 13, 14, 15 தேதிகள் இருப்பதால் இந்த தேதிகள் மட்டும் சற்று எச்சரிக்கை கவனத்தோடு இறை வழிபாடையும் மேற்கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, எந்த நிலையிலும் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏமாற்றமே, எதிரிகள் இருப்பர், பண விரயமோ, பிறரால் உங்களுக்கு ஒரு மன நிந்தனைகளோ, வேலைப்பளு அதிகமோ, இப்படி இரவு பகல் பாராது நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். அதற்கான பலனை பிறகு பார்க்கலாம். இப்போது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமும், அடுத்த விஷயத்திலுடைய ஏதேனும் சில நிலைகளில் நீங்கள் ஈடுபடாமல், டென்ஷன் ஆகாமல், ஏதுவாக இறை வழிபாடோடு இந்த வாரத்தை நீங்கள் கடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, குடும்பம், தொழில், அக்கம் பக்கம், முக்கிய ரகசியங்கள், தன்னுடைய ஆவணங்கள், பினாமிகள், இந்த வகையெல்லாம் இருப்பவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். இல்லை அபராதமோ அல்லது பண விரயமோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு ஒரு பலவீனங்களோ உண்டாவதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றன. அதிர்ஷ்ட தெய்வம் மகா கணபதி, கால பைரவர். அதிர்ஷ்ட நிறங்கள் சில்வர் கிரே, கிளி பச்சை. வலம் தரும் வாஸ்து திசைகள் கிழக்கு, தென்கிழக்கு.
பண முயற்சி கைகூடும் தேதிகள் 12, 13. பரிகாரங்கள் சிவப்பு நிற பொருட்களை தானம் செய்வது. சந்திராஷ்டிரமம் 15ஆம் தேதியில் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு வகையிலும் இந்த ஒரு நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இறையருளை மேற்கொள்ள வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு பல நன்மைகளை இவ்வாரம் பரிணமிக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, நல்லோர்களுடைய தொடர்பு, பணிகள், அதிகாரிகள், முதலாளிகள், பணியாட்கள், அக்கம் பக்கம் அடுத்தவர்கள் எல்லோருமே உங்களுடைய விஷயத்தில் எதிலுமே உங்களுக்கு சிறப்பாக இருப்பார்கள். இல்வாழ்க்கையிலும் நன்மைகளே. இங்கிதமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து பிறரால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். படிப்பு, பயணம், பொறுப்பு, பவர், பணியாட்கள், பலவிதமான தொடர்புகள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் தான். எந்த வகையிலாவது நீங்கள் மீடியாவில் பேசப்படுவீர்கள். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் காத்திருக்கின்றன. ஜீவனம் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் எதிர்பார்ப்பது லாபகரமே. அதிர்ஷ்ட தெய்வம் கிருஷ்ணர், சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறங்கள் தேன் கலர், பச்சை. வளர்ந்தொரு வாஸ்து திசைகள் வடமேற்கு, வடகிழக்கு. பணமுயற்சி கைகூடும் தேதிகள் 14, 15. பரிகாரம் பாமாலை, பூமாலை கொண்டு வழிபடுவது. மகர ராசி அன்பர்களே, நன்மையான வாரம் இது. யோக கிரகங்கள் எல்லாம் மகாவிஷ்ணுடைய ஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் விரும்பியதை அடைய முடியும். அது மட்டுமல்ல, ஒரு மாபெரும் சாதனைகளை செய்வதற்கான வாய்ப்போ, ஏற்கனவே கிடப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்வதோ, அல்லது அந்த முயற்சியால் நீங்கள் சகாயம் அடைவதோ இதில் ஒன்று ஈடேறலாம். சரீர பலத்திலும் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். மருத்துவ ஆலோசனைகள் பயன் தரும். தான் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து செலுத்தி தனக்கும் தன் குடும்பத்திற்கும் பிறருக்கும் பெருமை சேர்ப்பீர்கள். சுபகாரியங்களும் சுற்றுலாக்களும் மனமகிழ்வுகளை தரக்கூடிய சில பயணங்களும் தெய்வீக பூஜைகளும் ஓமங்களும் களை கட்டக்கூடியதாக இருக்கும். விருந்தினருடைய வருகையும் உண்டு. பூமி, ஜுவல்லரி, உணவு, துணி, ஃபோன், மருத்துவம், ஆன்மீகம் இந்த வகை ஜீவனத்தால் ஆதாயமே. அதிர்ஷ்ட தெய்வம் சக்கரத்தாழ்வார், பிட்சாடனர். அதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு, பொன்னிறம். வளர்ந்தொரு வாஸ்து திசைகள் தென்கிழக்கு, தென்மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 10, 11. பரிகாரம் பூமியிலிருந்து ஒரு வஸ்துக்களை எந்த வகையிலாவது தானம் செய்வது அல்லது இறைவனுக்கு கொடுப்பது. கும்பராசி அன்பர்களே, எந்த வகையிலும் உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் இவ்வாரம் இல்லை. இதனை நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டும். இடையூறுகளே அதிகம் இருப்பதை கொண்டு எதை செய்ய நினைத்தாலும் அதில் பல சோதனைகள் வரும். அது மட்டுமல்ல, யாருக்காவது நீங்கள் பரிந்துரைகள் செய்யக்கூடாது. எதையும் படித்து பார்த்து கையெழுத்து போட வேண்டும். மற்றும் பணிகளிலும் சரி, வாகனத்திலும் சரி, எந்திரத்திலும் சரி, பழுது நீக்கும் தொழில்களிலும் சரி, அக்கம் பக்கத்திலும் சரி உஷாராக இருப்பதே உங்களுக்கு உகந்த ஒன்று. மற்றும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த பணியையும் சரியாக செய்வதே நன்மை. இரவு பாராத உழைப்பு, உங்களுடைய உழைப்புக்கு பிறகு நன்மை இருக்கிறது. அதை மனதில் நிறுத்தி செய்ய வேண்டும். ஜபம், தொழுகை, இறை வழிபாடு, பரிகாரம், குலதெய்வ பூஜை உகந்ததே. மற்றும் கால்நடைகள், காவல், சுரங்கம், கெமிக்கல், பழுது நீக்கும் தொழிலில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட தெய்வம் தத்தாத்ரேயர், காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறங்கள் ஊதா, பழுப்பு நிறம். வளர்ந்தொரு வாஸ்து திசைகள் வடக்கு, தெற்கு. பணமுயற்சி கைகூடும் தேதிகள் 12, 13. பரிகாரம் அன்னதானம். மீனராசி அன்பர்களே, அனுகூலமான கிரகங்கள் சரியாக உங்களுக்கு அமையாததால் இந்த வாரத்தில் அதிகமான அலைச்சல், பயணம், எந்த ஒரு விஷயத்திலுமே பண இழப்புகள், பிறரால் நிந்தனைகள், அதிக வேலைப்பளு இருக்கக்கூடும். இதையெல்லாம் மனதில் நிறுத்தி நீங்கள் பொறுமையாக எந்த காரியத்தையும் கையாள்வதே நல்லது. அது மட்டுமல்ல, பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் மிக மிக அலர்ட்டாக இருக்க வேண்டும். பிள்ளைகளும் கூட சற்று எதிலும் தடுமாற்றம் ஏற்படலாம். அதனால் அவைகளை சரியாக அறிந்து நீங்கள் தக்க விஷயங்களை அவர்களுக்கு கைக்கொள்ள வைப்பது, இறையருளை மேற்கொள்வது, ஒரு பாதுகாப்பாக எதையும் செய்து கொள்வது யாவும் உகந்த ஒன்றே. எந்த ஒரு வெளியூர் பயணங்களோ, அதிக தூரம் செல்வதோ, கடல் கடந்த முயற்சிகளோ மற்றும் யாருக்கேனும் பொறுப்புகள் ஏற்பதோ கூடாது.
உணவு, மெட்டல், எந்திரம், கெமிக்கல், பார்மசி, விவசாயம், மொபைல், ரெவின்யூ இந்த ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிக பாதகங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பார்த்து நடந்து கொள்ளவும். அதிர்ஷ்ட தெய்வம் விசாலாட்சி அம்மையார், வேங்கடநாதர். அதிர்ஷ்ட நிறங்கள் பர்பிள், மஞ்சள். வளர்ந்துற வாஸ்து திசைகள் வடக்கு, வடமேற்கு. படமுயற்சி கைகூடும் தேதிகள் 14, 15. பரிகாரம் சந்நியாசிகளுக்கு உதவுவது.